ஜேம்ஸ் வசந்தன் திருவான்மியூர்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய காரை இன்னொரு வீட்டு வாசல் முன்னாடி பார்க் பண்ணி இருந்திருக்காரு. காரை விட்டுட்டு சாப்பிட்டு வந்து திருப்பி பார்க்கும்போது காருடைய கண்ணாடியை கல்லால அடிச்சு உடைச்சிருக்காங்க. இது யாரு செஞ்சா அப்படின்னு சொல்லி கேள்வி எழும்பும் போது அவரே பிக்ஸ் பண்ணிட்டாரு. தாவேகா கட்சிக்காரங்க தான் இதை செஞ்சிருப்பாங்க, தாவேகாவின் தற்கூரி தான் உடைச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய எக்ஸ்ல ட்வீட் போடுறாரு. அது மட்டும் இல்லாம திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா காவல்துறை சொன்ன ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கும் அரசியலுக்கும் எந்த நோக்கமும் இல்ல, அரசியல் பின்னணியோடு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இது கிடையாது. ஏன்னா ஜேம்ஸ் வசந்தன் வந்து அந்த வீட்டுக்கு வழியில நிப்பாட்டி இருக்கிறாரு. நோ பார்க்கிங் அந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் அவர் நிப்பாட்டி இருக்கிறாரு. அந்த வீட்டுக்காரங்களே அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு அவருடைய காரை நிப்பாட்டினதுனால ஆத்திரம் அடைஞ்ச அந்த வீட்டு ஓனர் வந்து கல்லால அடிச்சுட்டாங்க. நீங்க வந்து ஒரு சம்பவம் நடந்த உடனே தாவேகா காரன் தான் செஞ்சிருப்பான்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இணையவாசிகள் பல கேள்விகளை ஜேம்ஸ் வசந்தன் மேல எழுப்பிட்டு இருக்காங்க.